ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் பூஜா ஸ்டோர், அதாவது அங்காளம்மன் பூஜா சென்டர்லேருந்து தான் நாம் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறோம். வரலட்சுமி நோன்பு ரொம்பவே கிட்ட நெருங்கிட்டுருக்கு. வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான எல்லா பூஜா ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கிஃப்ட், நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ், வெத்தலைப்பாக்கில் நீங்கள் பிடிச்ச மாதிரி தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறதுக்கான ஐட்டம்ஸு, வளையல்கள், அம்பாலை அலங்கரிக்கிறதுக்கான எல்லா முக்கியமான விஷயங்களும் அடங்கியிருக்கக்கூடிய ஒன் ஸ்டெப் ஸ்டோர், அதாவது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு கடையிலேருந்து தான் நாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வரலட்சுமி விரதம் தொடர்பான இந்த வருஷ புது வரவுகள் எல்லாத்தையும் பார்ட் 1 வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் வந்துட்டு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம், அதை தொடர்ந்து வரக்கூடிய நவராத்திரிக்கு தேவையான ஐட்டம்ஸ், இந்த மாதிரி மாக்கல் விளக்கெல்லாம் விதவிதமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் வெத்தலைப்பாக்கில் நீங்கள் தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறதுக்காகவும் நிறைய ஐட்டம்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 10 ரூபாயிலேருந்து நீங்கள் 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, என்ன மாதிரி இந்த மாதிரி கோலம் ஸ்டென்சில்ஸ் ஆகட்டும், குட்டி குட்டி விளக்குகள் ஆகட்டும், அது மாதிரி மாக்கல் விளக்கு, இதெல்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நம்ம தாம்பூலத்தில் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்தால் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், கொடுத்த நமக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும். இந்த மாதிரி பெருமாளுடைய திருமணெல்லாம் ஸ்டென்சில்ஸில் ரொம்ப அழகழகாக இருக்குது. குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்டென்சில்ஸில் பார்த்திங்கன்னா விதவிதமாக பூஜா ரூமில் போடக்கூடிய கோலம்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதத்துக்கு வேண்டிய எல்லா வஸ்துக்களும், அதாவது அம்பாள் அமர்த்தக்கூடிய பீடம், அம்பாள் அமர்த்தக்கூடிய மனைகள், அதுக்கப்புறம் அம்பாளை இதை கலசத்தை அலங்கரிக்கக்கூடிய சகல வஸ்துக்களையும் குவிச்சு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அம்பாள் அலங்காரம் பண்ண தெரிஞ்சவங்க எல்லா வஸ்துக்களையும் தனித்தனியாக வாங்கிட்டு போயிட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே செட்டாக ரெடியாக செஞ்ச மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி அம்பாளை அழகாக அலங்கரிச்சும் வச்சுருக்காங்க. சிலா ரூபத்துலேயும் சரி, அது இல்லாமல் கலசம் மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும், நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்கனாலும், என்ன செலக்ட் பண்ணிங்கனாலும் அதே மாதிரியே அவங்க உங்களுக்கு தேவையான மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இந்த வருஷத்தினுடைய புது வரவு ரொம்ப அழகாக நேர்த்தியாக அழகாக வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணித்தராங்க. வரலட்சுமி விரதத்துக்கு நீங்கள் அம்பாலை அமர்த்துறதுக்காக இந்த மாதிரி பூஜைக்கான மண்டபமும் இவங்கக்கிட்ட இருக்குது. பெரிய சைஸ்லேயும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாஸ்ட் டைமே போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அம்பாளுடைய முகம் அலங்காரம் பண்ணது பிளெயினாக இந்த ஜெர்மன் சில்வர் மெட்டீரியல்லையும் சரி, மஞ்சள் முகத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதாரணமாக மஞ்சள் முகமாக வேணுமா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி அலங்கார வஸ்துக்கள் எல்லாத்தையும் போட்டு அலங்காரம் பண்ணியும் இவங்க ரெடி பண்ணி தராங்க. இந்த மாதிரி 1 கிராம் மெட்டீரியலில் வரக்கூடிய கோல்ட் ஜுவல்லரிஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஜுவல்ஸும், அம்பாளுடைய இந்த கலசத்தை அலங்கரிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதாவது சின்ன சைஸ் குட்டி கலசம் நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் பெரிய அம்பாலாக நீங்கள் அலங்காரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வாரியாக குட்டி குட்டி நெக்லஸ்லேருந்து கலராக நீங்கள் அம்பாளுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த கலரில் மேட்ச் பண்ணுற மாதிரி குட்டி நெக்லஸ்லேருந்து பெரிய நெக்லஸ் வரைக்கும் விதவிதமாக வச்சுருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னா, இந்த மாதிரி ஃபைபர் ஃபேஸ் இருக்கக்கூடிய அம்பாள் விக்கிரகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் எந்த ஃபேஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கீழே கலசம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதிலேயே உங்களுக்கு வேண்டிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த ஃபேஸை வச்சு ஒரு கஸ்டமர் கேட்டு இவங்க கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு கொடுத்த அம்பாள் விக்கிரகம் தான். வரலட்சுமி நோன்புக்கு மட்டும் இல்லாமல்
நீங்கள் வந்து தொடர்ந்து வரக்கூடிய நவராத்திரிக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க கையில் இருக்குது. பெரிய சைஸ் அம்பாள் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்கன்னா அந்த அம்பாளுக்கு தேவையான இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸு, பேங்கிள்ஸு, எஸ்பெஷலி சொல்லணும்னா இவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் நிறைய பேர் சர்ச் பண்ணுவீங்க. சிட்டி காஜலுன்னு சொல்லக்கூடிய குட்டி குட்டி வளையல், அந்த குட்டி வளையல் அம்பாளுக்கு அதுவும் இவங்க கையில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வளையல்களும், அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி இது வந்து கல்யாண வளையல், இந்த கல்யாண பொண்ணுக்கு விடுவாங்க இல்லையா, மெரூன் கலரில், க்ரீன் கலரில், ப்ளூ கலரில் அப்படின்னு சொல்லி 3 கலரில் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அம்பாள் அலங்காரம் பண்ணுறதுக்கும் சரி, அம்பாலை வந்துட்டு நீங்கள் ரெடியாக நீங்கள் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அம்பாலை வாங்கிட்டு போய் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கும் சரி, இல்லை எங்கள் வீட்டில் கலசம் தான் பண்ணுறோன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. வளையல்களும் பார்த்திங்கன்னா விதவிதமாக வச்சுருக்காங்க. இந்த வளையல்கள்னால் நீங்கள் அலங்காரம் பண்ணுறதுக்கு, அம்பாளுக்கு வந்துட்டு கலசத்துக்கு மாலை கட்டி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ரங்கோலி ஸ்டோன்ஸ் வச்சு இருக்கக்கூடிய ரங்கோலி. இது லாஸ்ட் இயரே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷத்தோடைய புது வரவு நிறைய இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப் ரங்கோலிஸ் இருக்குது. இது நீங்கள் வச்சு அலங்காரம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து இதே மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி ரங்கோலி எந்த இடத்துல வேணாலும் சரி, நீங்கள் பூஜை ரூமில் இருந்தாலும் சரி, இல்லை அம்பாலை வந்துட்டு கலசம் நிறுத்தக்கூடிய இடத்துல, அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை நான் வந்து வாசலில் வைக்கணுன்னாலும் சரி, இந்த ரங்கோலி இதை வச்சுட்டு நீங்கள் சுற்றிலும் விளக்கு வச்சு அலங்காரம் பண்ணால் போதும். ரொம்ப அழகாக இருக்குது. இதுவே நிறைய டிசைன்ஸ், நிறைய கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வச்சுருக்காங்க. உங்களுடைய தரை பார்த்திங்கன்னா லைட் கலர்னால் இந்த மாதிரி டார்க் கலர்லேயும் இவங்கக்கிட்ட இருக்குது. டார்க் கலர் தரையாக இருக்குது அப்படின்னா லைட் கலர்லேயும் இந்த மாதிரி அழகழகான ரங்கோலி வைக்கக்கூடிய இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நாட் ஓன்லி ஃபார் வரலட்சுமி விரதம், நீங்கள் இதை வந்துட்டு வரக்கூடிய நவராத்திரியில் ரிட்டன் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த சிட்டி காஜலு, இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இவங்கக்கிட்ட கிடைக்குது. இது நீங்கள் அம்பாளுக்கு வளையலாகவும், குட்டி வளையல் மாலையாக அம்பாளுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்குக்கு எல்லாத்துக்கும் குட்டி வளையல் மாலையாக கட்டியும் போடலாம். இல்லை நீங்கள் இதில் ஒரு சரத்தில் பார்த்தீங்கன்னா 108 குட்டி வளையல்கள் இருக்குது. இதை வச்சு வரலட்சுமி விரதத்துக்கு நீங்கள் அம்பாளுக்கு 108 அர்ச்சனைகள் நம்ம காசால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு குங்குமத்தினால, மஞ்சள்னால் பண்ணுற மாதிரியே இந்த சிட்டிகாஜலு குட்டி வளையல் 108 வச்சு நீங்கள் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணாலும் ரொம்பவே விசேஷம். அதுவும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அம்பாலை மட்டும் இல்லை, அம்பாளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இவங்க கிட்ட இருந்து நாம் கொண்டு போகலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். விலை குறைச்சல்லையும் இருக்குது, விலை அதிகத்துலேயும் இருக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஷாப் நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு மிக அருகாமையில் தான் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணியும் உங்களுடைய பர்ச்சேஸை பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.